நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேளை ஒரு சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் ஆகிய 3-4 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது. அதுல முதல்ல பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்று இரவு 11:01 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ ஒரு 3 மாசம் கும்பராசியிலும் மீதி 9 மாதங்கள் மீன ராசியிலும் இருந்து பலன்களை தரப்போறார். அடுத்து நம்ம வருட கிரகத்தில் முக்கியமானது குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரை மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று காலை 7:07 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ குரு பகவானை பொறுத்தவரை ஒரு 5 மாசம் ரிஷப ராசியிலும் மீதி ஒரு 7 மாதங்கள் மிதுன ராசியிடமிருந்து பலனை தரப்போறார். குரு பயிற்சியை பொறுத்தவரை அதிசார பயிற்சியும் கூட இருக்கிறது. அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி 2025 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார். அந்த அதிசார பெயர்ச்சி நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025. அப்போ இங்க ஒரு 2 மாசம் குரு பகவான் கடகராசியிலிருந்து பலனை தர போறார். அப்போ அந்த குருவை பொறுத்தவரை 5 மாசம் ரிஷபத்துல, மீதி 5 மாசம் மிதுனத்திலையும் 2 மாதங்கள் கடகத்திலையும் இருந்து பலாபலன்களை தரப்போறார். இது அதிசார பலன்களையும் சேர்க்கணும். இதுல ஒரு 2 வருஷம் 2 மாசம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில இருந்து பலனை தரப்போறார். அப்போ குரு பகவானோட பலன் அப்படிங்கிறது மிக மிக மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் மாறுகின்ற பலன்களாகத்தான் இருக்கும். நல்லது கெட்டது சாதக பாதகம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மே மாதம் 18ஆம் தேதி என்று 2025 அன்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரார். அதே நேரத்தில் கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். 2024 போல 2025 அவ்வளவு ரொம்ப ட்ரையா இருக்காது. கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். சந்தோஷங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2024 விட 25 ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இயற்கை சீற்றம் கூட வெகுவாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். 2024 நம்ம எதிர்பாராத புயல் மழை எல்லாமே இந்தியாவை சுத்தி சுழட்டி அடிச்சிருச்சு. இப்ப 2025 நம்ம ரெகுலரா வருகின்ற அந்தந்த சீசனுக்கு ஏற்ப குறைந்த மழை தான் வரும். பெரிய புயல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி நிமோனியா போன்ற சில எதிர்பாராத வியாதிகள் காரணமே தெரியாம இந்த 2024 அங்கொங்கும் இருக்கு. கொரோனாவோட தொடர்ச்சியாக நீச்சமாக அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம்
இந்த பிரச்சனைகள் வருது. அதாவது ஜுரம் வந்து பொதுவாக 2-3 நாள் இருக்கும் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் ஜுரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது டெங்கா இருக்கும் அல்லது மலேரியாவா இருக்கும். அந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த 2024 பார்த்தோம். அதுக்கு மிக முக்கியமா சனி பகவானோட வக்கர நிலையும் குரு பகவானோட வக்கர நிலையும் காரணமா இருக்கும். அப்போ 2025 இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வெகுவாக குறையும். எல்லாருக்கும் தலைவலி அதெல்லாம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் 2024 படாத பாடு காரணமே தெரியாம கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட ராசி அப்படின்னா மகர ராசி. அந்த மகர ராசிக்கு சனி பகவான் 3வது இடத்துல அற்புதமா இருக்கார். 2வது இடத்துல ராகு பகவான். அதே மாதிரி மகர ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவானும், மகர ராசிக்கு 8வது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கடந்த வருடம் 2024 விட சிறப்பான பலன்களாகத்தான் கண்டிப்பா இருக்க போறது. அப்ப இந்தியாவில் மழை, சீதோஷ்ணம், புயல், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெகுவாக குறையும். அரசியல்ல இருக்கிற குழப்பங்கள் வெகுவாக குறைந்து ஒரு நிம்மதியா ஒரு ஸ்மூத்தா போற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2025 இந்தியாவுக்கும் சரி மற்ற தனிப்பட்ட நபர்களுக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக தர்ற மாதிரி தான் இருக்கும். இந்தியாவோட மதிப்பு வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்தியாங்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்தியாவோட பல சாதனைகள் வெளியே பேசப்படுகின்ற ஒரு கட்டத்தை பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாக 2025 இந்தியாவுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த 2025 12 ராசிக்கும் எப்படி பட்ட பலன்களை தரப்போறது அப்படிங்கிறத தனித்தனியா அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம். வாங்க போலாம். அன்பிற்கினிய ரிஷப ராசி அன்பர்களே, இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை ரிஷப ராசிக்கு தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மிக அற்புதமாக 2வது வீட்டில் உட்கார்ந்திருக்க. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் பண வரவு அதிகரிக்கும். எதிர்பாராத முன்னேற்றம் வாழ்க்கையில தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் ஏற்படும். இதனால் வரைக்கும் நம்ம சொல்ற வார்த்தைகளுக்கு மதிப்பில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல மதிப்பு இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அவர் சொன்னால் நிச்சயமா அதை வாக்கை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். கையில் பணம் புரளும் போது தானாகவே குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது இயல்பு தான். அதே நேரத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறதுனால நம்முடைய வெளி உலகில் நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்து சூழ்நிலை நல்லா இருந்தாலே பல முன்னேற்றங்கள் தானாகவே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது 5, 7, 9. அப்போ குருவோட பார்வை வந்து ரிஷபராசிக்கு 6, 8, 10வது இடங்களில் போயிடுது. 6ங்கிறது ருணருத்ர ரோகஸ்தானம். உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா குரு பார்க்கின்ற பார்வையானது கோடி புண்ணியங்களை பெற்றதாக இருக்கும். குரு பார்க்க கோடி புண்ணியம். குருவினால் அனைத்து தோஷங்களும் விலகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 6வது வீடு ருணருத்ர ரோகஸ்தானம். எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும். நோயை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வீடு கட்டுறோம் இல்லை வியாபாரம் செய்கிறோம், அதுக்கு கடனுக்கு ரொம்ப நேரம் பேங்கில் போய் காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அப்ளை பண்ணாலே தானாக லோன் கிடச்சிரும். நம்மளுடைய மதிப்பு மரியாதை அந்த அளவுக்கு கூடியிருக்கும். அப்போ வியாபாரத்துக்கோ அல்லது எல்லா விஷயங்களுக்கோ பண வரவு கையில் புரளும் போது தானாகவே புதிய புதிய முயற்சிகளை செய்கின்ற ஒரு உற்சாகம் தானாக பிறக்கும்.
அதனால் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு, தொழில் செய்கிறவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம். அவங்க புதிய புதிய முயற்சிகளை தங்களோட வியாபாரத்தில் செய்ய போகிறாங்க. அதே நேரத்தில் 2வது வீடு அப்படிங்கிறது படிக்கிற இடம், கல்வியை பற்றி சொல்லுகின்ற இடம். மாணவர்களுக்கு கல்வியோட முக்கியத்துவம் தானாகவே புரியும். ஏன்னா ஒரு 8 வயசு வரைக்கும் மாணவர்கள் விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம், அவங்களுக்கு கல்வியோட அருமை, கல்வியோட முக்கியத்துவம் இதெல்லாம் தானாகவே அவங்க உணரும் போது படிப்பும் தானாகவே வரும். படிக்கணுங்கிற எண்ணம் வந்தாலே போதும், எல்லாருமே படிக்கக்கூடியவர்கள் தான். ஏன்னா கடவுள் ஒரு மனிதனை பிறக்கும் போது யாரையும் முட்டாளாக படைப்பதில்லை, எல்லாம் அவங்களோட வளர்ச்சியில தான் இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை. அதுக்கு அடுத்தது குருவோட பார்வை 8வது வீட்டில் வருது. 6வது வீடு எப்படி தீர்க்கக்கூடிய நோய்களை தருமோ அதே மாதிரி 8வது வீடு தீராத நோய்களை தருகின்ற இடம், அவமானங்களை தருகின்ற இடம், மன ரீதியாக சில பிரச்சனைகளை உருவாக்குகின்ற, மன உளைச்சலை ஏற்படுத்துகிற இடம். அப்போ அந்த இடத்துல குருவோட பார்வை வேறுதுங்கிறது நல்லது தானே. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, மனசில் ஒரு கவலை இருக்குன்னா அந்த கவலையை போக்குறதுக்கு ஒரு அருமருந்தாக அல்லது நம்மளுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு குருவாக வந்து யாராவது இருப்பாங்க. நம்ம கஷ்டங்களை 4 பேர்கிட்ட சொன்னாதான் நம்மளுடைய கஷ்டங்கள் குறையும். அதே மாதிரி சந்தோஷங்களை 4 பேர்கிட்ட பகிர்ந்தும் பொழுது அந்த சந்தோஷத்தோட அளவு கூடும். அப்போ அந்த 8வது வீட்டில் குருவோட பார்வை உயர்துங்கிறது நமக்கு நம்ம மரியாதை, கௌரவம் இதிலெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு பார்த்துப்பார். தப்பான ஒரு விமர்சனம் வந்தாலும் இல்லை இல்லை இவர் அப்படிப்பட்டவர் அல்ல, இதுக்கு முன்னாடி எல்லாம் இவர் இப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு நம்முடைய குணநலன்கள் குருவினால் ஏற்படுத்தப்படும். அதே மாதிரி குருவோட பார்வை 10வது வீட்டில் போயிருது, ஜீவனஸ்தானத்தில் போயிருது, தொழில் ஸ்தானத்தில் போயிருது. நம்முடைய வாழ்க்கையின் மூலாதாரமான வருமானம் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அது வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், ஒரு விதமான சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மைண்டில் வந்து பெரிய அளவில் இது நல்லபடியாக நடக்கும், இது வந்து நமக்கு நன்மைகளாக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும். இல்லைன்னா அந்த எண்ணங்களை உருவாக்குகின்ற ஒரு வகையில் குரு பகவான் நமக்கு ஆலோசனையாக இருப்பார். அப்போ குருவோட 10வது பார்வையும் மிக சிறப்பாக இருக்கிறதுனால வியாபாரங்கள். அப்போ குரு பகவானோட சஞ்சாரமானது ரிஷப ராசிக்கு மிக அற்புதமாக இருக்கு இந்த வருஷம். சனியோட சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இதுவரைக்கும் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற, மன்னிக்கவும் 10வது இடம் என்று சொல்லப்படுகின்ற கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு 11வது இடத்துக்கு வரப்போறார். 11வது இடம் என்பது சனி பகவானுக்கு 3, 6, 11 ஆகிய இடங்கள் சிறப்பானது. அப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது வேலை மூலமாக வருமானம் இரட்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை பார்க்கும்போதே ஏதாவது தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். எதிர்பாராத லாபங்கள், வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சனியோட பார்வையானது 1, 5, 8 ஆகிய இடங்களில் வேறு. பொதுவாக சனி பார்க்கின்ற பார்வை பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லக்னத்தில் சனி பகவான் ரிஷப ராசியிலே வருதுங்கிறது, சனியோட சஞ்சாரம் 11வது இடத்துல அற்புதமாக இருக்கு. குறிப்பாக 2வது திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு 2வது திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். நண்பர்களிடமிருந்து மிகப்பெரிய அளவில் உதவிகளை பெற்றுத்தர போறவர் சனி பகவான். ஆனால் அவரோட பார்வையானது 1, 5, 8 ஆகிய இடங்களில் வருது. 1 அப்படிங்கிறது ரிஷப ராசியிலே வருது.
அப்போது நமக்கு அதிகமான பண வரவு, அதிகமான வேலை பளு இதெல்லாம் இருக்கும்போது உடல் ரீதியாக ஒரு அசதியை ஏற்படுத்துவார் சனி பகவான். ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்துவார். காற்றுள்ள போதே தூட்டிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பணம் கொட்டுகின்ற நேரத்தில் கொஞ்சம் நமக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார். நம்ம சரி பரவாயில்ல போரும்பா, இதுக்கு மேலே நம்மளால் உழைக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார். உடல் ரீதியாக கொஞ்சம் அசௌகரியங்களை தருவார். அதே மாதிரி நமக்கு இது தேவைதானே, இப்போ ஒன்றும் அவசியம் இல்லை, கொஞ்சம் தள்ளி போடலாமே அப்படின்னு மந்தத்தன்மையை ஏற்படுத்துவார். அப்போ அதே மாதிரி புத்திரஸ்தானம் 5வது வீட்டிலையும் சனியோட பார்வை வேறு. ஏற்கனவே குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த 5வது வீட்டில் சனியோட பார்வை வேறுறதுனால குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள், மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்படுகின்ற ஒரு திடீர்னு ஒரு ஏற்படுகின்ற ஒரு என்ன சொல்கிறது டைவர்ஷன். ஏதாவது ஒரு விஷயத்தில் திடீர்னு நம்ம நல்லா படிச்சுட்டே வருவாங்க, திடீர்னு ஒரு விளையாட்டில் ஆர்வம் அதிகம் இருக்கும், அல்லது கல்ச்சரல் ப்ரோக்ராம் காலேஜில் ஸ்கூலில் நடக்கும்போது அதில் ஈடுபாடு போய் படிப்பில் கவனச்சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு காதலில் விழுந்து அதில் சில சிக்கல்களை பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளுகின்ற தன்மை இருக்கும். அப்போ சனியோட பார்வை 5வது வீட்டில் வேறுங்கிறது ஓரளவுக்கு பாதிப்பான விஷயங்கள் தான். அதே மாதிரி 8வது வீட்டில் சனியோட பார்வை வேறுறதுனால நம்ம ஏற்கனவே தீவிரமான 8வது வீடுங்கிறது நமக்கு அவமானங்களை, கௌரவ குறைச்சலை தருகின்ற ஒரு இடம், நமக்கு தீராத நோயை தருகின்ற இடம். அந்த இடத்துல நோய்க்காரகன் சனியோட பார்வை வேறுங்கிறது பெரிய அளவில் நன்மைகளை தந்துட போகிறதில்ல. உடல் ரீதியான கொஞ்சம் கவலைகள், உடல் ரீதியான நமக்கு நம்ம உடம்பை பார்த்துக்கிற விஷயங்கள் நடைபெறும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அடுத்து நம்ம ரிஷப ராசிக்கு ராகு பகவான் 10வது வீட்டில் போய் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது வரைக்கும் லாபஸ்தானம் 11வது இடத்துல இருந்த ராகு பகவான் 10வது இடத்துக்கு போகிறார். ராகுவை பொறுத்தவரை 10வது இடம் என்பது கொஞ்சம் சுகஜீவனம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அப்படியே ஜாலியாக உட்காந்து போப்பா, போகிறோம் உழைச்சதெல்லாம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்தி விடுவார். ரொம்ப உழைச்சிட்டோம், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம இதுதான் நம்மளோட லிமிட், சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தாச்சு, நம்ம கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக ஒர்க் பண்ணுவோம், நம்ம ஒன்றும் ரொம்ப ரொம்ப முடியாமல் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வருமானம் தான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்தி விடுவார். அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் செய்கின்றவர்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் நம்ம ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஏற்படும். அப்போ ராகுவை பொறுத்தவரை 10வது இடத்துல ஒரு கலப்படமான பலன்களைத்தான் தரப்போகிறார். நம்ம முழுவதுமாக கஷ்டத்தை தருவார், முழுவதுமாக வேலை விஷயமாக பிரச்சனைகள் தருவார்லாம் சொல்ல முடியாது. நம்மளே மன திருப்தி அடைஞ்சு போகிறோம், கொஞ்சம் நம்ம லெத்தார்ஜிக்காக இருப்போம், கொஞ்சம் நம்ம கேஷுவலாக ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையை ஒரு ஏற்படுத்தி விடுவார், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை உருவாக்கிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் ரிஷபராசியை பொறுத்தவரை கேது பகவான் 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்யப்படுறார். கடந்த 1.5 வருடங்களாக 5வது வீட்டில் இருந்து குழந்தைகள் விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், காதல் போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தி தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த கேது பகவான் இப்போ 4வது வீட்டில் வரப்போகிறார். படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் ஏற்கனவே சனியினால் கொஞ்சம் டைவர்ஷன் ஏற்பட்டுன்னு பார்த்தோம். இந்த கேதுவும் அதே வேலையை தான் பண்ண போகிறார். நம்ம படிக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு யூடியூப்பில் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அல்லது செல்லை நோண்டின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும், அல்லது விளையாட்டில் திடீர்னு ஒரு ஆர்வம், அல்லது இசை அல்லது கலைத்துறையில் திடீர்னு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவார். ஏதாவது ஒரு வகையில் படிப்புக்கு தடை ஏற்படுத்துவார். அது தற்காலிகமாக இருக்கும். அப்படின்னாலும் அந்த குருவோ 2வது வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் இருக்காது. ஆனால் குரு தனக்கேற்றவாறு கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி படிப்பில் ஒரு
திசை திருப்பக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார். அதே மாதிரி வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, நிலம் வாங்கிறது போன்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தி அது சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் தாமதமாகும். முடிவு சுபமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் போகிற வழி கரடு முரடாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைப்பார், தடங்க வைப்பார். இது தேவைதானா, இந்த விஷயத்தை அப்படியே அம்போன்னு விட்டுலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவிப்பார். தாயார் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய கேதுவை தவிர மற்ற 3 கிரகங்களும் அற்புதமான பலன்களைத்தான் தரப்போறார். அதனால் கேதுவினால் ஏற்படுகின்ற சில தடங்கல்கள் அதுவும் நம்மளுடைய நன்மைக்குத்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். காரணம் என்னென்னா, கேது எந்த மாதிரியான தடங்கல்களை, எந்த மாதிரி நம்ம ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இவ்வளவு வேகம் கூடாது அப்படிங்கிற மாதிரி சில தடங்கல்களை ஏற்படுத்துவார். அவ்வளோதான். அது நம்முடைய நன்மைக்கு தான், நம்முடைய சேஃப்கார்டுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்துவார். கடவுள் மேலே கொஞ்சம் நம்ம பண்ணுறோங்கிற எண்ணத்தை விட கடவுள் தான் இனிமேல் நம்ம பண்ணிகிட்ருக்கார், அப்படி நமக்கு கடவுள் பின்னாடி இருந்து உந்துதலாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவார். அப்போ இந்த காலகட்டத்தில் கேதுவினால் மறைமுகமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு நன்மையை செய்கின்ற ஒரு அற்புதமான ரிஷபராசி அன்பர்களுக்கு 2025 ஜாக்பாட் அப்படின்னு சொன்னால் நம்ம தைரியமாக சொல்லலாம். அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள். நல்ல காட்டுள்ள போதே தூட்டிக்கொள் அப்படிங்கிற மாதிரி இதை நல்ல புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.